சென்னை பனையூரில் உள்ள இல்லத்தில் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார். 2021 தேர்தலில் திமுகவிற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டவர்தான் இந்த பிரசாந்த் கிஷோர். 2026 தேர்தலை சந்திப்பது குறித்து பிரசாந்த் கிஷோருடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாவேகாவில் சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டின் பேரில் சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை தாவேகாவுடன் இணைந்து செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள இல்லத்தில் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பை ஏற்படுத்தியுள்ளார். 2021 தேர்தலில் திமுகவிற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டவர் இந்த பிரசாந்த் கிஷோர். 2026 தேர்தலை சந்திப்பது குறித்து விஜயுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாவேகாவில் சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் இது நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை தாவேகா இவருடன் இணைந்து எதிர்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த கூடுதல் விவரங்களை அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். குதிரை ஓடின பிறகு லாயத்தை பூட்டின கதையா இருக்குது. பிரசாந்த் கிஷோர் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரு பீகார்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை லெட்டர் பேட் கட்சி வைக்காம 4 இடைத்தேர்தலையும் சந்திச்சாரு. இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தேர்தலை சந்திக்காம லெட்டர் பேடாட்டு தவறான ஆலோசகர்களால விஜய் ஒரு லெட்டர் பேடு கட்சி வைக்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுத்துட்டாங்க. அது விஜய் காலம் கடந்த ஞானோதயமாட்டு பிரசாந்த் கிஷோரை பார்த்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்லேயே பிரசாந்த் கிஷோரை பார்த்திருப்பாருன்னா தேர்தலுக்கு 8 மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிங்க அல்லது கட்சி ஆரம்பிச்சா இடைத்தேர்தலை சந்திங்கன்னு சொல்லியிருப்பாப்புல. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக பரந்தூர் மாநிலத்தை பார்த்த விஜய திமுகவும் மதிக்கல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இன்னைக்கு 15% வாக்கு எடுத்து ஸ்டாலின் வர்சஸ் சீமானு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சீமானும் விஜய் ஒரு ஆளாட்டு கருதாம சீரோனி காட்டி தான் அந்த வாக்கு எடுத்திருக்கிறாரு. இது விஜய் ஏற்கனவே செய்த பெரிய தவறு. ஒரு தவறான அரசியல் ஆலோசனை வழிகாட்டால பெரும் தவறுகளுக்கு ஆளான விஜய் பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் தன் அறிவால் ஆற்றலால் இந்த டேமேஜை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சார், 2026 தேர்தலை விஜய் சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு. இது பலனளிக்க கூடியதா இருக்குமா சார்? கண்டிப்பா. அது 5 முனை போட்டின்னு வந்துன்னா விஜய் 214 கேண்டிடேட் போட்டாருன்னா அந்த கேண்டிடேட்டை வச்சு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு கண்டிப்பா கிடைக்கும். விஜயகாந்துக்கு கிடைச்சது, கமல்ஹாசனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு கிரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர் ஒரு கொள்கையை சொல்லி 214 கேண்டிடேட் போட்டா ஒரு வாக்கு கிடைக்கும். அந்த வாக்கை நிரூபிச்சாதான் விஜய் அரசியல் சக்தி. ஆனா அது நிரூபிக்காமலே விக்கிரவாண்டியில விஜய் அரசியல் சக்தி என்று தவறா பிரச்சாரம் பண்ணி கடைசியா நோட்டாவுக்கு 1% வாக்கு குறைஞ்சிடுச்சு. 40,000 ஆன்லைன் உறுப்பினர்கள் விக்கிரவாண்டியில விஜய்க்கு இருக்காங்கன்னு சொல்லி அவரு கள்ளக்குறிச்சி சாராய் சோவை பார்த்தும் விஜய் அங்கு செல்வாக்கற்றவர்னு நிரூபிக்கப்பட்டுட்டு ஈரோடு கிழக்குல பரந்தூர் மாநிலத்தை பார்த்ததுனால திமுகவும் விஜய பொருட்டா எடுக்கல. சீமானு விஜய ஒண்ணுமில்ல சீரோனி காட்டி அஜித் என்ன பைக்கு சீமான் சின்னம் மைக்குன்னு அஜித்தை கூட மதிச்சாங்க. அதுலயும் விஜய் ஒண்ணுமில்லன்னு ஆயிட்டு இந்த டேமேஜ் எல்லாம் பிரசாந்த் கிஷோர் கண்ட்ரோல் பண்ணி 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டா ஒரு வாக்கு சதவீதம் கண்டிப்பா விஜய்க்கு வரும். தவறான ஆலோசகர்களால் தவறாக வழி நடத்தப்பட்ட விஜய் பிரசாந்த் கிஷோரால் நல்ல விதமா நடத்தப்படுவாரா என்று பார்ப்போம். சார், பொதுவா அவர் அரசியல் விமர்சகர்களை மட்டுமே நம்பி இருக்கிறதா சொல்லப்படுது. களத்துக்கு எப்போ வருவாரு சார்? களத்துக்கு வந்தாதான் மரியாதை. அந்த வகையில தான் நான் பலம் நிரூபிக்காத விஜய் அபிமானம் கொண்ட ரசிகர்களை கொண்டவர், வாக்கை கொண்டவர் அல்ல. 234 தொகுதியிலும் 2026 பலம் நிரூபிப்பதற்கு தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்தி களத்திற்குள் வந்தால் அவருக்கு நிச்சயமாக ஒரு வாக்கு வலிமை உண்டு. அந்த வாக்கு வலிமை 2029 அவருக்கு ஒரு அரசியல் சக்தியாட்டு அதிகாரத்துக்குள்ள வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பை மக்களவை தேர்தலில் கொடுக்கும். சட்டமன்ற தேர்தலில் பலத்தை நிரூபித்தால் அது மக்களவை தேர்தலில் அவருக்கு பலனளிக்கும். உங்க விவரங்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி.